காங்கிரஸ் சார்பாக காங்கிரஸ் நிர்வாகி ராவுத் இப்ராஹிம் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் EVKS இளங்கோவன் அவர்கள் மறைவுக்கு உங்களோட இரங்கலை பதிவு பண்ணுங்க. நீங்க அவங்களோட நிறைய பயணிச்சிருக்கீங்க. உங்களுடைய அனுபவம் குறித்தும் எங்களோட பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா. எங்களுடைய கட்சியில ஒரு ஜெயலலிதாவை போன்ற ஒரு தலைவர்னாக்கா EVKS அவர்கள் சமரசமின்றி பார்த்தீங்களா, கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவர்கள் தவறு செஞ்சாங்கன்னா வெளிப்படையா சொல்வதாக இருக்கட்டும், ஒரு கட்சியில ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு ஆளுமை பெற்ற ஒரு நபர். இன்றைக்கு எங்கள் கட்சிக்கு ஒரு பேர் இழப்புன்னு நம்ம சொல்லலாம். குறிப்பா ஈரோடு மக்களுக்கும் அது ஒரு பேர் இழப்பாகத்தான் பார்க்கிறேன். EVKS அவர்களோடு நான் அதிகமாக பயன்பட்டது குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மோடி அவர்கள் வந்த பொழுது, கோபேக் மோடி காட்டின பொழுது கிட்டத்தட்ட இந்த ஏர்போர்ட்டுக்கு வெளியில் நின்று மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்துல அவர் கலந்து கொண்டு அங்க பேசின சொற்பொழிவா இருக்கட்டும், அந்த கிரௌடை அவர் ஆர்கனைஸ் பண்ண விதமாக இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு பாசிச போக்கை செயல்படுத்துவார்கள். அன்றே அவர்கள் EVKS சொன்னது என்னன்னாக்கா, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வருவதும் இந்த இந்தியாவில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவதற்கான எல்லா வகையும் மோடி செய்கிறான்றதை ரொம்ப தைரியமா அப்பவே மக்கள் மத்தியிலையும் காங்கிரஸ் கட்சி மத்தியிலையும் அவர் பேசக்கூடிய ஒரு தலைவர் அவர். இன்றைக்கு அவருடைய இழப்புன்றது சொல்ல முடியாத துயரம். யாருமே அதை அவ்வளவு சீக்கிரம் எளிதில் கடந்து போயிட முடியாது. இப்படி ஒரு தலைவர் மீண்டும் மக்களுக்கு கிடைப்பாரான்றது தெரியல. ஏன்னா எந்த ஒரு சட்ட சிக்கலாக இருக்கட்டும், எந்த ஒரு அரசியல் நிகழ்வா இருக்கட்டும், மதிநுட்பத்தோடு ரொம்ப ஸ்டைலிஷா ரொம்ப போல்டா சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யாருனாக்கா EVKS அவர்கள். அவருடைய இழப்பு என்பது உள்ளபடி எங்க எல்லாருக்கும் பேரதிர்ச்சியாக இருக்கிறது. ராகுலுக்கும் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி தான் அவங்க சைட்ல நம்மகிட்ட தெரிவிச்சது. உங்களோட பயணம் குறித்து எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி மேடம்.